100% இல்லை 200% அடிச்சு சொல்லுவேன். ஒருத்தர் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதுனா 1,78,000 ஸ்பெக்கும் கொஞ்சம் நமக்கு ருத்ரதாண்டம் ஆடுவோம். ஸோ வெல்கம் பேக் டு ஆளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்கள் கோடை வீரன். இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம NS200 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லலாம், இது நார்மல் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ நார்மல் ரிவ்யூ சேர்த்து எடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாங்க, ஸோ கிங் ஆஃப் த 200cc அப்படின்னே இதை நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னம்னா, ஸோ 200cc வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஸோ வந்து பிரேசிங்லையா இருக்கட்டும், ஆக்சுவலாக வந்து ஒரு 200cc அப்படின்னும் போது கொஞ்சம் ஹை பிரேசிங்கில் தான் இருக்கும். ஆனால் NS200 வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ பிரேஸ்லேயே கிடக்கும். இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் கம்மி பண்ணி ரொம்பவே லோவாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் ஃபார் மணிங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா நான் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த 10,000 கிலோமீட்டர் வந்து நான் வந்து 5 சர்வீஸ் விட்டேன். 2000 கிலோமீட்டர் டைம்ன்ற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து நான் விட்டுருந்துருப்பேன். ஓகேங்க, இந்த வண்டியை வந்து எதை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும்னா பவரை பற்றி பேசுவோம். ஸோ பவர் அப்படின்னு எடுத்தாலே இன்ஜினில் இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இன்ஜின் பார்த்தோம்னா 1.99.5cc இந்த BS3 வந்து 200cc அப்படின்னே சொல்லி வந்துருக்கும். இப்போ தான் வந்து 199.5cc அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NS200 பவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாங்க, ஸோ 24.13 bhp பவரை வந்து 9750 RPMலையும், டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18.74 நியூட்டாமீட்டர் டார்க் வந்து 8000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாப்ல. ஓகேங்க, இது வந்து நியூ மாடல். ஆக்சுவலாக பார்த்தோம்னா தெரியும் LED ஹெட்லாம்ப்பு. ஸோ இந்த டிஆர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் வந்து USD4 வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆலஜின் மாடல்லையும் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் மாடல்லையும் வந்து வரும், அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து KTM ஹேண்டில் பேர் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா நியூ மாடலுங்க. இந்த மாடல் தான் நம்ம வச்சிருந்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா ஸ்பெக்கும் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, 10x10 நேவிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துடும். நம்ம இந்த ஹேண்டில் பேர் இந்த மிரர் மாற்றிருக்கோம், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, இதை வச்சு நம்ம வந்து டூரிங்லாம் பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னுமே எதுவுமே ஆட் பண்ணல, அஜார் கூட போடல. ஆக்சுவலாக பஜாஜை பொறுத்தளவுக்கு டாப் வேரியன்ட்டு நம்ம யமகால ஆர் ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தனியாக இருக்காது. டாப் வேரியன்ட்டு அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா, டாப் வேரியன்ட்டு எம் மாடல் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இதில் இருக்கிறதுலே வந்து டாப் மாடல் அப்படின்னோம்னா ரெண்டுக்குமே ABS வந்துருங்க. டியூவல் ABS வந்துடும். ஸோ இருக்கிறதுல வந்து டாப் வேரியன்ட்டு டியூவல் சேனல் ABS வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்றது எல்லாமே அப்படி இருக்கிறது தான். டியூவல் சேனல் ABS மட்டும் ஆட் ஆகிருக்கும் இதில், அதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ இன்ஜின் இந்த பவர் பார்த்தோம்லங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4000 RPM வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுவான் பையன். அந்த 5000 தாண்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ருத்ரதாண்டம் ஆடுவான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து பிகினர்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு 150 125 அந்த மாதிரி சிசிலெலாம் ஓட்டிட்டு இருக்கீங்க, இவனை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அந்த லோ ஸ்பீடிங்கில் வந்து நீங்கள் அந்த ஒரு லோ RPM வந்து நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த ஹை RPM போகும்போது வந்து இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதாங்க. ஸோ இவன் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ லிக்விட் கூல் இன்ஜின் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரேடியேட்டர் ஃபேன் வரும். ரேடியேட்டர் ஃபேன் வந்து இன்ஜின் ஹீட் ஆனே வந்து அதை வந்து இதாகும். இதெல்லாம் வந்து திருப்பிடிச்சு ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. என்னங்க இது? RPK வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து கழுவி இவன் திருப்பிடிச்சு போச்சு. அங்கே வைக்க முடியாது, இங்கே அனல் அடிக்குது. கையை தொட்டுலாம் காமிக்க முடியாது, கையை அப்புறம் பொசுங்கி போயிடும். அதனால தான் நான் இங்கே வச்சு இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கூலண்ட் ஆயிலுங்க. ஸோ கூலண்ட் ஆயில் இருக்குல்லங்க. ஸோ இது ஃபேன் ஓடி வந்து நமக்கு வந்து கூலிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த கூலிங் சிஸ்டம் தான் NS200 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்புறம் வந்து டயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாங்க 100/80 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. ஸோ ரியரில் வந்து பார்த்துட்டோம்னா 130/70 கொடுத்துருக்காங்க. லைட்டாக தான் மாடிஃபிகேஷன் பண்ணிப்பேன். ஒரு ஸ்டாக் லுக்கில் தான் இருப்பான். ஆனால் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, பிச்சு மேயிறான். பட் அந்த அளவுக்கு லுக் இருக்குது. நம்ம எப்படின்னாங்க ஒரு எங்கேயாச்சும் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு லுக் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த லுக்கை பாருங்களேன், எனக்கு இப்போ சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த லுக்கு வந்து அப்படின்னு அடிப்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க வித்தியாசமாக அப்படின்னு பார்த்தோம்னா, வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஒரு ஓனர் NS200 வாங்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 இருக்குங்க. 1.25 வருஷம் ஆகி போச்சுங்க. 1.25 வருஷம்னா ஒரு 18-19 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி. எப்படியும் இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன நான் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஃபீல் பண்ணேன், வேறு வந்து தொல்லைகள் எதுவும் வச்சுச்சா அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஈவனை பார்த்துக்கிட்டோம்னாங்க நமக்கு வந்து ஸ்டாக் ஹேண்டில் பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதா, இது வந்து டியூக் ஹேண்டில் பேர் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிறது வந்து நமக்கு ஓகே தான், கட் அடிக்கிறதுக்கு லாங் டிரைவ் போகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஹேண்டில் பேர் வந்து கொஞ்சம் இப்படி இருந்திருக்கும். எப்படின்னா இப்படி இருந்திருக்கும். அந்த ஹேண்டில் பேர் இந்த இப்படி இருந்திருக்கும். நம்ம இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் மாதிரி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குமா. அதனால வந்து எனக்கு வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லா வலியும் ஆரம்பிச்சிச்சு லாங் டிரைவ் பண்ணும்போது. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுது. அந்த மிரர் வந்து நம்ம போட்டிருக்கோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது போட்டிருக்கோம். இது வந்து அப்பப்போ லைட்டாக சவுண்ட் கேட்கும், ஒரு சில நேரத்தில் வந்து சவுண்ட் கேட்காது. அது வந்து எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லுக்கு நல்லா இருக்குது, அதுக்காக தான் நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க ஸோ வந்து செயின் பாக்கெட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அப்புறம் மோனா சஸ்பென்சர் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து USD4 கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க. துன்பம் துயரங்கள் எதுவும் அனுபவிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. நான் வந்து என்ன துன்பம் துயரங்களை அனுபவிச்சேன்னா இதே மாதிரி இதே கான்செப்ட்ல தான் நான் வந்து ஒரு இடத்துல வந்து டீ குடிக்க போயிருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் மழை வேறையா நான் வந்து ஸ்டாண்ட் இப்படி வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ரோட்ல இருந்துச்சு ஸ்டாண்டு. ரோட்ல இருந்த ஸ்டாண்ட் என்ன பண்ணிச்சு, நான் அப்படி வண்டியை அப்படி நிறுத்திட்டு அப்படி இறங்கி நடந்து லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகுறேன். அப்படியே அந்த வண்டி வந்து இப்படி சாஞ்சிருச்சுங்க. இப்படி தான் கோட்டை சேர் தான் இருக்குது. இந்த கோட்டை சேர் மேலே சாஞ்சு மேலே ஹெல்மெட் வச்சிருந்தேன். ஹெல்மெட்லாம் போயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து அடிபட்டு இருந்திருக்கும். இது வந்து நான் மாற்ற தான் நினச்சேன். இது வந்து பீஸே வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க ஷோரூமில். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தனி காசு கேட்பாங்க தெரியுதாங்க. ஸோ இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து அந்த பக்கம் தான், நான் அந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு இருந்தேன். கெட்ட சரக்குல ஒருத்தர் நியூட்ரல்ல ஃபுல் ஸ்பீட்ல வந்தாருங்க. அங்கேருந்து வந்த வேகத்துக்கு வந்து அடிச்சாரு பாருங்க. அப்படியே வண்டி இங்கிட்டு கீழே விழுந்து, இல்லை நான் இப்போ சிரிச்சு தான் சொல்கிறேன், ஆனால் அப்போ வந்து கோவத்துக்கு நான் அடிச்சு பண்ணலாமான்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பீஸில் வந்து இடிச்சிருந்திருப்பாரு. இது வந்து மாற்றி தரேன்னு சொன்னாங்க. பட் எங்கே சொன்னாங்க, அப்போ போதையில் இருக்கும்போது சொன்னார். போதை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு கை உடஞ்சு போச்சு வச்சு. நீ தாயா சரக்க போட்டு இடிச்ச, அப்புறம் உனக்கு கை உடஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், சரி விடுங்கன்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி நம்ம விட்டாச்சு அவங்கள. சரி விடுங்க நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஞ்ச் பண்ணுவோம். இது ரெண்டுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீரி இருந்துரும் தெரியுதாங்க உங்களுக்கு. இது கீரி இருந்திருக்கும். இந்த பம்பர் கொஞ்சம் போயிருந்திருக்கும். நம்ம வந்து அடுத்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடும்போது வந்து நம்ம ராஜ் கார்டு வந்து போட போகிறோம். அதனால வந்து இந்த பம்பர் வந்து நம்ம தேவைப்படாது, இதை வந்து கழட்டி வச்சிருவோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது மட்டும் நல்லா கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேனு ஒரு இதுங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த NS200 வந்து லோ ப்ரைஸிங்கில் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது. சீப்பான்னு சொல்லிட முடியாது, நிறைய பேர்த்தோட ட்ரீமாகவே இருக்கும் இந்த பைக்கு. NS200 தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம்லேயே நீங்கள் இருப்பீங்க. NS200 வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது, குவாலிட்டி இல்லை வைக்கல, அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. நீங்கள் வந்து வாங்குறீங்களா வண்டி, சர்வீஸை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெஸ்ட் வண்டி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் 10,000 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலேயே நான் வந்து ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பில்லை கண்டிப்பாக ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த 1,00,000 கிலோமீட்டர்லாம் நம்ம கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. நான் எத்தனை வண்டி வேணாலுமே இவன்றது வந்து எனக்கு வந்து ஒரு தனி ஒரு இதாங்க, எமோஷனல் தாங்க. அதனால் வந்து இவனை வந்து நான் விற்க போகிறதும் இல்லை, விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. என்ன நடந்தாலுமே இவனை ரெடி பண்ணி வேற மாதிரி ஆக போகிறேன். இப்போ வந்து எனக்கு இது இருக்கிறதே மனசு கேட்க முடியாது. அது சரி பண்ணலாம் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இருக்கட்டும், அது நம்ம திரும்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சிருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து வண்டி எடுக்கலாம் பெருசுங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ சர்வீஸ் வந்து கரெக்டாக விட்டுருங்க. சர்வீஸ் வீடியோ ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சர்வீஸ் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா, சர்வீஸ் வீடியோ நம்ம ஷோரூம் சர்வீஸ் விடுறதில்ல. என்ன ஆயில் ஊற்ற நல்லா இருக்கும், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றணும், அது வண்டியில் எத்தனை கிலோமீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்து நான் ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். அப்புறம் பார்த்துட்டோம்னாங்க, எனக்கு வந்து இது வரைக்கும் வண்டியில் பிரச்சனைன்னு சொல்லி வேலைன்னு சொல்லி ஒரு டைம் வச்சதில்லை. எங்கனையுமே அடைச்சி ஆஃப் ஆனது கிடையாது, ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது. இவனை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பாருங்க, ஸோ அழுக்கா மண்ணாக தான் இருப்பான். கழுவுவேன் வாரத்தில் ஒரு டைம், மாதத்தில் 2 வாரத்துக்கு ஒரு டைம், அந்த மாதிரி தான் நான் வந்து கழுவி இவனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 5.5 இருப்பேன்னு நினைக்கிறேன். 5.5 இல்லை 5.6 இருப்பேன்னு நினைக்கிறேன் ஹைட்டு. எனக்கு பார்த்துக்கிட்டேன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஹேண்டில் பேர் போட்டோன்னே கொஞ்சம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏதோ அட்வென்ச்சர் வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும். பொருங்களேன் உங்களுக்கு உட்காந்தே காட்டுறேன். ஆனாங்க லாங் ரைடுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பார்த்தீங்களா, அது பார்த்தோம்னா இப்படி பிடிச்சிட்டு இருப்போங்க. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்கும். ஸ்டாக் ஹேண்டில் பேர் பார்த்தோம்னா இப்படி பிடிச்சிட்டு இருப்போம், இப்படி பிடிச்சிட்டு போயிட்டுருப்போம். இது பார்த்துட்டோம்னா நேராகவே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். இண்டிகேட்டர் போடுறதுக்குலாம் அதில் ஒரு சிரமமாக இருக்கும். இதில் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஆஃப் ரோடு வண்டி இது ஒரு கம்பீரமாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஹிமாலயனு எக்ஸ்பல்ஸ் அதில் அதை பிடிச்சிட்டு அப்படி போனோன்னா ஹைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஃபுட்டு வந்து 2 பக்கமே, இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹைட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே தான், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க டிஜிட்டல் கிளஸ்டரை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் தனியாக வந்து மேக் பண்ணுறேன். ஹெட்லைட்டை பற்றின ஒரு வீடியோ வந்து வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அது மேக் பண்ணும்போது இதையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வண்டியில் பார்த்துட்டோம்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க ரேசிங் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மினா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து கொடைக்கானலில் வந்து பார்த்துட்டோம்னா 1,78,000 ரூபா சம்திங் எவ்வளோ சொன்னார் அந்த அண்ணன் அன்னைக்கு. RS200 பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா தான். நான் எடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 2,05,000 ரூபா சொன்னாங்க. எப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணி தான் எடுத்தேன். 2,05,000 வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்துட்டோம்னா 1,78,000 ரூபா தான் சொல்கிறாங்க. அவ பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த நீங்கள் 2026 வந்து ஒரு NS200 தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பீனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணு. ஸோ அவ்வளோதான். NS200 வாங்குறதுலாம் பெருசு இல்லைங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இந்த நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் NS200 என்ன வண்டியாக இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம NS200 இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ RN5 V4 போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். என்ன ப்ரோ
200 சிசிலேருந்து நீ 155 சிசிக்கு போயிறையே அப்படின்னா R15 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்டிங் R15 தான் எடுக்கலான்னு இருந்தேன். இந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பவர், ஸோ பிரைஸ், ஸோ நமக்கு ஏற்ற பிரைஸில் வந்து ஏற்ற பவரில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பையன் வந்து நல்லாவே செட் ஆகும். அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து எடுத்தேன். ஸோ மைலேஜ் எவ்வளோ தரான் ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து 53 தான். அது வந்து 2000 கிலோமீட்டர் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கும் போது வந்து ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. இப்போ வந்து 10,000 கிராஸ் ஆகிட்டேன்ல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி வந்து உங்களுக்கு மைலேஜ் வீடியோ வந்து மேக் பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் அதாங்க என்னென்ன பைக் வந்து அப்டேட் பண்ண போகிறோன்னா, R15V, அவர் வந்து டியூக் 390 வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும்ல, செகண்ட் ஹேண்ட்லாகவும் இருக்கலாம். ஸோ R15 மட்டும் நம்ம ஃபஸ்ட்டில் வாங்கிக்கலாம். டியூக் 390 வந்து செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பென்லி 600i வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா Z900 வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ Z900 போகிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மூஞ்சி மாற்றிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து இதாக இல்லைங்க. ஆனால் பரவாயில்ல, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா S1000RR, Ducati ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4S அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் என்ன வெறும் வயலியே வட சொல்கிறீங்களா நினைக்காதீங்க. இது வந்து நடத்தி காட்டுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ வண்டி எடுத்து கழுவணும் புது மாப்பிள்ள மாதிரியே நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றத நம்புகிறேன், நினைக்கிறேன். பட் வந்து ஓகே. அப்புறம் வந்து மாடிஃபைட் தான் நீ என்ன ப்ரோ பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க. ஸோ இது வந்து ஒரு மிரர், இது வந்து டாமினார் மிரர் மாதிரியே இருக்கும். ஆனால் டாமினார் மிரர் கிடையாது, இது வந்து வேறு ஏதோ ஒரு மிரர். ஹேண்டில் பேரு, ஸோ மிரரு, ஸோ இந்த இது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த சைடில் வந்து இந்த கோல்டன் ஸ்டிக்கரிங் வந்து ரேப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் மாடிஃபைலாம் பண்ணல. ஸோ இந்த லுக்குன்னு பார்த்துட்டாலுமே நம்ம அவ்வளோ பெருசாக மாடிஃபை பண்ணியிருந்தாலுமே ஒரு அளவுக்கு லுக்காக இருக்கும். பட் இந்த லுக்கு பாருங்கள், என்னதான் பொண்ணுங்களை சைட் அடித்தாலும் நம்ம பைக்கை நிற்க வச்சு சைட் அடிக்கின்றது ஒரு தனி ரகம் தாங்க. வேற மாதிரி இருக்கான். எனக்கு மோஸ்ட்லி எல்லா பைக்குமே பிடிக்குங்க. இந்த பைக் தான் பிடிக்கும், அந்த பைக் தான் பிடிக்கும்லாம் இல்லை, எனக்கு எல்லா பைக்குமே பிடிக்கும். லாங் ரைட் போகும்போது என்னென்ன உங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னா, அந்த சீட் வந்து கடுப்பாகுது. புஷன் போட்டுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் ஜெல் சீட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். நமக்கு வந்து பட்ஜெட்டில் கண்ட்ரோல் வந்து இப்போ போடல, ஃபியூச்சரில் போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என் பின்னாடி வரலாம் மனுஷங்க தானா இல்லை எனக்கு தெரில. நமக்கு மட்டும் பேக் பெயின் ஆகுது, அவங்களுக்கு கேட்டால் நல்லா தான்டா இருக்குது. நீ போடா, நிறுத்தாமல் போடா, ஏன்டா நிறுத்திட்டு போகிற அப்படின்லாம் கேட்டுறாங்க. என் தம்பி தான் கூட வருவான், அவன் தான் அப்படி சொல்லியிருக்கான். இப்போ வந்து பையன் ஸ்கூட்டி இருக்கனால வந்து அவன் ஸ்கூட்டியில் வருவான். வந்தால் பேக் சீட்டை கூட நீங்கள் மோஸ்ட்லி விட்டுருங்க. அது கூட நம்ம எங்கேயாச்சும் பக்கத்தில் போகிறவங்கள தான் கூட்டு போவோம். லாங்காக போகிறதா மட்டும் நீங்கள் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. பேக் சீட்டுக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, மற்ற எல்லாமே நம்ம வண்டியில் அப்படியே தான் இருக்கும். ஸ்டாக் கண்டிஷனில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இல்லை புதுசாக தான் வருவீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு NS200 வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு NS200 வந்து இவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் இது பார்க்காதீங்க. NS200 வந்து ஓட்டி பார்த்துட்டு வாங்க. நான் வந்து NS200 ஓட்டி பார்த்துட்டு வாங்க, NS160 ஓட்டி பார்த்து தான் வாங்கினேன். அதுவே அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக எங்கள் மாமா வந்து ஹேண்டில் பண்ணி சர்வீஸ் பண்ணி நல்லா பத்திரமா வச்சுருந்தான். ஸோ நான் வந்து ஓட்டி பார்த்தோன்னே எனக்கு ஓகே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் தான் நான் வந்து NS200 போகலாமே, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், லாங் ரைடும் நம்ம எடுத்துகிட்டு போகலாமே சொல்லிட்டு தான் நம்ம வந்து NS200 வந்து புக் பண்ணது. நீங்கள் ஷோரூம் போய் பாருங்கள், கேட்டு பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா வேறு ஷோரூம் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் இருக்கான்னு பாருங்கள், டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வண்டி செட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னா ஓகே தான். நீங்கள் வந்து யார்ட்டையுமே சஜஷன் கேட்காதீங்க. ப்ரோ எனக்கு அது செட் ஆகுமா, ப்ரோ இவனுக்கு இது செட் ஆகுமா, ப்ரோ எனக்கு இது நான் எடுக்க போகிறேன் நல்லா இருக்குமா, NS200 எடுத்தால் என்னென்ன பிரச்சனைலாம் வருமா வைக்குமா அப்படின்னு. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, 6 பச்சு கேட்காத, நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஓகேங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இல்லை புதுசாக தான் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிச்சுங்க. கூட பெல்லைக்கன் அண்டர்ஸ்ட் பண்ணிச்சுங்க. ஸோ ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் விட்டு ஒரு நாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எங்கள் போனால் பார்த்து சேவ் போங்க, ஹெல்மெட் பண்ண மாட்டேங்க. ஸோ தர்மம் தலை காக்கும், தலை கவசம் உயிர் காக்கும். ஸோ ஓகேங்க. ஸோ என்னோட ஃபேஸை வந்து காமிக்காமல் வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ இது டைம் இல்லைங்க. ஏன்னா சன்செட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே இருக்கும் இந்த மலையெல்லாம் இது இல்லை, அந்த மலையில் மட்டும் கொஞ்சம் வெயில் அடிக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பேசி சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே வாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வண்டி வாங்கலாமான்னா 100% இல்லை 200% அடிச்சு சொல்லுவேன். ஒர்த் ஆஃப் மணி தான். உங்களை வாங்கிட்டு நீங்கள் ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்காது. இப்போ இல்லை, எப்பயுமே உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இந்த வண்டி. ஓகே. ஸோ பார்த்து போங்க. ஸோ அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்.